நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ்வது, அவருடைய வழி நடத்துதலை பெற்றுக் கொள்வது, கீழ்ப்படிந்திருப்பது நம்முடைய நன்மைக்கு. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதினால் கர்த்தருக்கு வல்லமை கொடுப்பதற்கோ, கர்த்தருக்கு மகிமையை ஏற்படுத்துவதற்கோ, கர்த்தருக்கு இல்லாத வல்லமையை நம்மால் பெறப்போவது இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிவது நம்மை காப்பாற்றிக் கொள்ள, கர்த்தரை காப்பாற்ற அல்ல. அவருக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னாகமம் 15ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் அறியாமையினால் செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும், அறிந்தே செய்கிற பாவங்களுக்கு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்ற கருத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அறியாமையினால் நாம் பாவம் செய்த பொழுது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நம் பாவங்களை மன்னிப்பார். அதே சமயத்தில் நாம் அறிந்தே துணிகரமாய் பாவம் செய்வது எப்படி என்றால், நமக்கு நன்றாக தெரியும் இது பாவம் என்று, இதை செய்யக்கூடாது என்று நாம் போதிக்கப்பட்டிருப்போம், ஏற்கனவே தெரிந்திருக்கும். அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்பட மாட்டாது. அதனால் துணிகரமாய் நாம் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார். அதனால் நாம் எந்த சூழ்நிலையிலேயும் அவருடைய குணத்தை புரிந்து கொண்டு நாம் அறிந்தே நாம் பாவம் செய்யக்கூடாது. கர்த்தரை கோபமூட்டக்கூடாது. கர்த்தரை கோபமூட்டினால் அது நமக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும். நம்முடைய பெற்றோர்கள், நாம் சிறு பிள்ளைகளாய் இருக்கும்போது பெற்றோர்கள் எதையாவது சொல்லும் போது நாம் செய்யாமல் மீறி மீறி அடம் பிடிக்கும் போது, நாம் அவர்கள் பேச்சிற்கு கீழ்ப்படியாமல் நாம் அவர்களை கோபமூட்டினால், அவர்கள் கோபப்பட்டு நம்மை அடிப்பதையும் நம்மை கடிந்து கொள்வதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போலதான் நம்முடைய பரம தகப்பனும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவருக்கு பிரியமாய் நடக்காமல், அவரை விசுவாசிக்காமல் நாம் நடந்தால் அவருக்கு கோபம் ஊட்டுகிறோம். அப்பொழுது அந்த கோபத்தின் விளைவாக நமக்கு நியாய தீர்ப்பு வரும். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் பரம தகப்பனுக்கு நாம் அன்புள்ளவர்களாக, கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக, நல்ல பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். அறியாமையினால் பாவம் செய்துவிட்டால் உடனே மனம் திரும்பி, நாம் தெரிந்து கொண்ட உடனே, இந்த பாவம் என்று தெரிந்த உடனே ஓடி சென்று அவருடைய பாதத்தில் விழுந்து என்னை மன்னியுங்கள் என்று கர்த்தரிடம் கேட்கும்போது நிச்சயம் மன்னிப்பார். அவர் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார், அன்பான தேவனாய் இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அறிந்தே மனதை கடினப்படுத்திக் கொண்டு தெரிந்தே மீண்டும் மீண்டும் பாவம் செய்யக்கூடாது. சில விதமான பாவங்கள் உடனே விட முடியாது. அது மாம்சத்தில் உள்ள காரியம்தான். தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருப்பார்கள். போதை பொருட்களை எடுத்துக்கொள்ளுகிற பழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பினால் உடனே அவர்களால் சில நேரங்களில் அவர்களால் சில பேரால் விட முடியாது. இன்று விட்டுவிட வேண்டும். ஆஹ் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும், இந்த போதைப் பொருளை நான் விட்டுவிட வேண்டும் என்று எதை குறித்தாவது அவர்கள் முடிவு செய்தாலும் உடனே முடியவில்லை என்று சொல்வார்கள். காரணம், அந்த காரியம், அந்த தீமையான காரியம் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வர வேண்டும். ஆனால் மனம் திரும்புதல் என்பது ஒரே நாளில் வரும். அது முழுமை அடைய கொஞ்சம் காலம் செல்லும். அது கர்த்தர் நமக்கு அந்த நேரத்தை நமக்கு கொடுப்பார், மன்னிப்பார், நம்மை மீட்டுக் கொள்வார். அதனால் ஒரே நாளில் முடியவில்லை என்ற உடனே அதை நாம் நான் எல்லாம் முடியாது என்று முடிவு செய்யக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட வேண்டும் இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்களை. எந்தவித தீமையான காரியங்களும் நம் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மிகவும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கிறார். அவருக்கு பரிசுத்தம் தான் பிடிக்கும். கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காத காரியம் என்னவென்றால் தீமையோடு நாம் கலந்திருப்பது, தீயவர்களோடு கலந்திருப்பது, தீய குணங்களை நமக்குள் வைத்திருப்பது, தீய செயல்களை கொஞ்சம் கொஞ்சம் செய்வது, நன்மை கொஞ்சம் தீமை கொஞ்சம் என்று, கொஞ்சம் உலக வாழ்க்கை கொஞ்சம் பரிசுத்த வாழ்க்கை என்று வாழ்ந்து கொள்வது, இதெல்லாம் கர்த்தருக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு பிடித்த காரியம் என்னவென்றால் பரிசுத்தம் தான்.
நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது என்பது சந்தோஷமான வாழ்க்கை. அது ஏதோ ஒரு வேதனையுள்ள ஒரு வாழ்க்கை போல கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம். உலக மக்கள் எல்லோருக்குமே அந்த நிலை இருக்கிறது. கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்றால் எல்லோருக்குமே ஐயோ என்று இருக்கும். சுதந்திரமாக நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், உலக வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி யாராவது உபதேசித்தால் ஆஹா ஜாலி என்று சந்தோஷப்படுவார்கள். இதற்கு காரணம் என்ன? அப்படி ஒரு மனநிலை நமக்குள் இருக்கிறது. ஆனால் அது மிக தவறானது. கர்த்தருக்குள் வாழ்கிற, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை சுலபமானது, சந்தோஷமானது, நிம்மதியானது, வெற்றியுள்ளது, தோல்வியே இல்லாதது. எல்லாவித நல்ல விஷயங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலில் தான் இருக்கிறது. அது மிக சுலபமானது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு செய்வது. கர்த்தரிடம் கேட்டு செய்வது சுலபம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்துவிட்டு போய்விடலாம். ஆனால் கர்த்தர் கேட்காமல் செய்கிற செயல்கள் நாமாக செய்கிறோம் அல்லவா? அதுதான் கஷ்டம். அதை யோசிக்க வேண்டும் உட்கார்ந்து. இதை செய்யலாமா வேண்டாமா? இதனுடைய பின் விளைவுகள் என்ன? இதனுடைய நல்ல விஷயங்கள் என்ன? இதை விட தீய விஷயங்கள் என்ன? இதை செய்தால் நன்மை வருமா? இது எப்பொழுது வரும்? எவ்வளவு தீமை வரும்? இதையெல்லாம் பர்சன்டேஜ் கணக்கு போட்டு மிகவும் தலையே வெடித்து போகும். இந்த குழப்பங்கள் எல்லாம் எதற்கு? நாம் கர்த்தரிடம் எதை வேண்டுமானாலும் கேட்டு செய்யலாம். எந்த காரியத்தை முடிவெடுத்தாலும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கர்த்தரிடம் கேட்டு செய்யும் போது ஒரு தலைவலி, நாம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டுமா என்றால் போகலாமா வேண்டாமா இதை கூட யோசிக்க தேவையில்லை. கர்த்தரிடம் கேட்கலாம், அப்பா எனக்கு தலைவலியாக இருக்கிறது, டாக்டரிடம் செல்ல வேண்டுமா அல்லது குணமாகி விடுமா என்று கேட்கலாம். என்னை குணப்படுத்தும் என்று ஜெபிக்கலாம். இதோட முடிந்து விடும். கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். எல்லா காரியத்திலும் என் பிள்ளைகள் என்னை நம்பி இருக்க வேண்டும், என்னை கேட்டு செய்ய வேண்டும். அப்பொழுது நான் அவர்களை நல்வழிப்படுத்துவேனே. இந்த பிள்ளைகள் ஏன் தவறாக தாங்களாக முடிவெடுத்து தவறான காரியங்களில் ஈடுபட்டு கஷ்டப்படுகிறார்கள்? என்னை கேட்டால் நான் சுலபமாக இவர்களை வழி நடத்துவேனே. இவர்கள் சுலபமாக வாழலாமே, நிம்மதியாக வாழலாமே என்று கர்த்தர் கேட்கிறார். அதாவது இந்த கிரிக்கெட் ஸ்டேடியமில் பார்த்தால் நாம் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிற பிளேயர்ஸை நாம் பார்க்கும்போது மேலே உட்கார்ந்து கமெண்ட் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் தூரத்தில் இருந்து கேமராவை வைத்து பார்த்து டிஜிட்டலாகவும் பார்ப்பார்கள், நேராகவும் பார்ப்பார்கள், ஸ்கிரீனிலும் பார்த்து அழகாக அவர்கள் சொல்லி விடுவார்கள். ஆனால் ஒரு ஸ்டேடியமில் உட்கார்ந்து கிரிக்கெட்டை நாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் தெரியும், இன்னொரு பக்கம் தெரியாது. சரியாக அவுட் ஆகிறதா, சரியாக மிக துல்லியமாக நம்மால் சொல்ல முடியாது. ஸ்கிரீனில் பார்த்தால் தான் தெரியும். ஆனால் மேலே உட்கார்ந்து கவனமாய் பார்ப்பவர்கள் பல விதங்களில் பார்த்து சரியாக கமெண்டில் அழகாக சொல்லிவிடுவார்கள். இது இவ்வளவு துல்லியமாக இந்த செகண்டில் இந்த அளவுக்கு இது அவுட் ஆனது இல்லை என்று தெளிவாக சொல்லிவிடுவார்கள். அந்த பாலின் எந்த பகுதி படுகிறது என்பது கூட மிக துல்லியமாய் சொல்லிவிடுவார்கள். காரணம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிற இடமும் அவர்களுடைய கண்காணிக்கும் முறையும் தான். அதே போல கர்த்தர் வானத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டு நம்மை மட்டுமல்ல, நம் இருக்கிற சூழ்நிலை மட்டுமல்ல, உலகம் முழுவதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். சரியாக இந்த நேரத்தில் இதை செய்தால் கர்த்தர் இவளுக்கு நல்லதாக அமையுமே என்று அவர் செய்வார். இந்த பக்கத்திலிருந்து இந்த பிள்ளைக்கு ஆபத்து வருகிறது, இந்த பக்கத்திலிருந்து இவளுக்கு ஆசீர்வாதம் வருகிறது, இந்த வழி இவளுக்கு சரியானதாக இருக்கும் என்று மிக துல்லியமாக கர்த்தரால் சொல்ல முடியும். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியமில் கமெண்ட் சொல்வது போல இப்படி மிக துல்லியமாய் அறிந்து நமக்கு சொல்வதற்கும் வழி நடத்துவதற்கும் நம் தேவன் தயாராய் இருக்கும்போது, அவர் வழி நடத்தவில்லை என்றால் நாம் கெஞ்சி கேட்க வேண்டும். அவரே இறங்கி நம்மை வழி நடத்த ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் ஏன் அதை ஒதுக்க வேண்டும்? அவர் வழி நடத்துதலை ஏன் நாம் வெறுத்து தள்ளி தனியாக நாம் கஷ்டப்பட வேண்டும்? அதாவது இந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா? பெற்றோர்கள் சொல்வதையே கேட்க மாட்டார்கள். இந்த டீனேஜ் விட்டார். அதாவது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய நிலை என்ன? அவர்களுக்கு பெற்றோர் இல்லாத நிலைதான். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இருந்தாலும் இல்லாத நிலைதான். ஏனென்றால் பெற்றோர்களின் ஞானத்தையும் வழி நடத்துதலையும் அனுபவத்தையும் இவர்கள் பயன்படுத்தி கொள்ளாமல்
தங்களுக்கு தாங்களே வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையில் கஷ்டப்படுவார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது, அவர்கள் எத்தனை காலம் நம்மோடு இருந்து வழி நடத்துவார்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு தான் லாபம். நம் பெற்றோர்கள் எத்தனை வயது வரை நமக்கு எத்தனை வயது வரை அவர்கள் இருக்கிறார்களோ, அது நமக்கு லாபம். ஏனென்றால் அவர்களுடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவர்களிடத்தில் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளலாம். அவர்கள் ஞானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து, அவர்களுடைய அருமையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமாய் இருக்கும். எந்த பெற்றோர்களும் பிள்ளைகள் கெட்டுப்போக நினைக்க மாட்டார்கள். அப்படி ஒரு நற்காரியம், நல்குணம் உள்ள, நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு உடைய மற்ற மனிதர்களை நாம் உலகத்தில் தேடுவது மிக கஷ்டமான காரியம். அப்படி இருக்க, அதே போலதான் நம்முடைய பரம தகப்பனும் நம்மை வழிநடத்த ஆயத்தமா இருக்கிறார். நம்மை நல்வழியில் நடத்த, நம்மை நமக்கு எந்த தீங்கும் வராமல் நம்மை பாதுகாக்க, நம்மேல் கிருபை செலுத்தி, நம்மை எப்பொழுதும் கவனித்து, உறங்காமலும் தூங்காமலும் நம்மை காக்கிற தேவன் இருக்கிறார். சங்கீதம் 121 சொல்லுகிறது, நாம் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று. உறங்காமலும் தூங்காமலும் நம்மை காக்கிற தேவன் நமக்கு இருக்க, அவருடைய ஆலோசனையை கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வது மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு காரியம். அது வெற்றிக்கு வழியான ஒரு செயலா இருக்கிறது. அது கர்த்தரிடத்தில் நாம் எல்லா காரியத்தையும் வெற்றி பெற, இந்த உலக காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் வெற்றி பெற உதவியா இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிற நம்முடைய பரம தகப்பன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த ஆயத்தமாய் இருக்கும்போது, நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ்வது, அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக் கொள்வது, கீழ்ப்படைந்திருப்பது நம்முடைய நன்மைக்கு. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதினால் கர்த்தருக்கு வல்லமை கொடுப்பதற்கோ, கர்த்தருக்கு மகிமையை ஏற்படுத்துவதற்கோ, கர்த்தருக்கு இல்லாத வல்லமையை நம்மால் பெறப்போவது இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிவது நம்மை காப்பாற்றிக் கொள்ள, கர்த்தரை காப்பாற்ற அல்ல. அவருக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிவது என்பது கர்த்தரை காப்பாற்ற அல்ல, நம்மை காப்பாற்றிக் கொள்ள. இவ்வுலக வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் கீழ்ப்படிதல் அவசியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அறியாமல் செய்த பாவங்களுக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். அறிந்தே பாவம் செய்ய வேண்டாம். துணிகரமான பாவங்கள் நியாய தீர்ப்பை கொண்டு வரும். இந்த வேத பகுதியிலும் ஒரு மனிதன் துணிகரமாய் விறகு பொறுக்க சென்று ஓய்வு நாளில் சென்று அந்த மனிதனை கொல்ல சொன்னார் கர்த்தர். இப்படியாக நியாய தீர்ப்பு அந்த இடத்தில் நிறைவேறியது. இது பலருக்கு ஆதாரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வேத பகுதிகளை தியானிக்கும் போது நாம் இந்த காரியங்களை அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். வேதத்தை தியானிப்போம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். வாழ்க்கையை புரிந்து வாழ்வோம். சரியான வாழ்க்கை எது என்று தெரிந்து கொண்டு வாழ்வோம். கண் போன போக்கின்படி போகாமல், கால் போன போக்கின்படி போகாமல், கண்ணால் கண்டதையெல்லாம் நம்பாமல், யார் எதை சொன்னாலும் அதை சரி என்று நினைத்து கொண்டு வாழாமல், கர்த்தர் என்னை சொல்லுகிறார், கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நம்மை படைத்தவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து வாழ்ந்து அதை நாம் கேட்டு வாழும்போது மிக சரியானதாக இருக்கும். மனிதர்களின் ஆலோசனைகள் வேறு, கர்த்தருடைய ஆலோசனைகள் வேறு. ஏனென்றால் மனிதன் தான், கர்த்தர் தான். கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாம் அறிந்தவர், பூரண ஞானம் உள்ளவர், அன்பின் ரூபமானவர். அவர் நன்மையை மட்டுமே நமக்கு சொல்லுவார், நன்மையை மட்டுமே நமக்கு செய்வார். அவரை நம்பலாம். அவரை மட்டுமே முழுமையாய் நம்ப முடியும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் மனிதர்கள் மனம் மாறலாம், ஆனால் கர்த்தர் மாற மாட்டார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். இந்த வேத பகுதியிலும் இளநீல நூலை இஸ்ரவேலர்கள் தங்கள் வஸ்திரத்தில் கட்டிக்கொண்டு கீழ்ப்படிதலை நினைவு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். கீழ்ப்படிதலுக்கு இந்த அதிகாரம் மிக தெளிவான விளக்கமாய் இருக்கிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.